அனைவருக்கும் வணக்கம். ராஜாராணி அடுப்பங்கரைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் வரகரிசியை வச்சு சுவையான கிச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த அருமையான வரகரிசி கிச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 200 கிராம் வரகரிசி எடுத்துக்கலாம். அதை ஒரு சூடான பேன்ல சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது வரகரிசியிலிருந்து அருமையான ஒரு வாசனை வரும். அதுதான் சரியான பக்குமோ. அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்து வச்சிருக்க வரகரிசி சூடு ஆறுனதுக்கு அப்புறம் அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். கிச்சடி தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி இது மூணையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகாயை நீலவாக்கில் வெட்டி வச்சுக்கலாம். 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் கேரட் எடுத்து சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கலாம். கூடவே 100 கிராம் பச்சை பட்டாணியும் எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே 10 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த நேரத்தில் வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற பீன்ஸ், கேரட் ரெண்டையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். கூடவே எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மூணுமே பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வரகரிசி கிச்சடி பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் வரகரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். இதுதான் சரியான அளவு. தண்ணி 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவி வச்சிருக்க வரகரிசியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நேரத்தில் நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் கழிச்சு தம் அடங்கினதுக்கு அப்புறம் குக்கர் மூடியை திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அருமையான வாசனையோட நம்ம வரகரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு ஓரமாக மெதுவாக கலந்து விடலாம். இந்த சூடான கிச்சடி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதோட சுவை அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ளத்தாலும் உணவாலும் இணைந்திருப்போம். நன்றி.